ஒவ்வொரு வருஷமும் முடிகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய காமர்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த சேல் அந்த சேல் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், இந்த 4 நாள் மட்டும்தான் கம்மியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து 80% ஆஃபர்னு சொல்லுவாங்க, ஒரு ஹெட்ஃபோன் வந்து 70% ஆஃபர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எதை தொட்டிங்கனாலும் அடுத்த 4 நாளுக்கு வந்து 50% ஆஃபர் தருவாங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவர் ரிலேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுங்கிறது 2025 கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வந்து 10% ப்ராஃபிட் பார்க்குறது, பிரேக் ஈவன் ஆகுறதே, முதல்ல போட்ட காசு இருக்கிறதே பெரிய வேலை, அதில் 10% ப்ராஃபிட் பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள். அப்படி இருக்கிறப்போ ஒரு கம்பெனினால இவ்வளோ கம்மியாக வந்து காசு கொடுத்து ப்ராடக்ட் எல்லாம் விற்க வைக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையிலே சரியாக தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய தடவை நிறைய கேள்விகள் உங்களுக்கே இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில டைம் நீங்களே சில விஷயங்களை நோட் பண்ணியிருப்பீங்க. சேல்னு போட்டு ஒரு விலை இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக விலை இருக்கும், ஆனால் அப்போ சேல் கூட இருக்காது. இந்த மாதிரி நிறைய காமெடிலாம் நடக்குது இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, எப்படி இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணணும், நம்ம ஸ்மார்ட்டாக லிவ் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? இப்போ ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட்டாக போய் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காமர்ஸ் கம்பெனி, அது ஒரு துணி விற்கிறவனா இருக்கட்டும், சோப்பு விற்கிறவனா இருக்கட்டும், சாப்பாடு விற்கிறவனா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் விற்கிறவனா இருக்கட்டும், டிவி விற்கிறவனா இருக்கட்டும், எல்லாரோட வெப்சைட்டையும் நம்ம உள்ளுக்குள்ளே போய் அலசி ஆராய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற பைஹட்கே. பைஹட்கே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், குரோம் எக்ஸ்டென்ஷன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட ஒபேரா ப்ரௌசரில். அதை ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி விலை வச்சிருக்காங்க, இந்த சேல்லாம் உண்மையா, இந்த ஆஃபர்லாம் உண்மையா. ஏன்னா இப்போ வந்து இந்த GST வந்து விலையை கம்மி பண்ணிவிட்டாங்கல்ல, அதனால எல்லா காமர்ஸ்லையும் இப்போ ஒரு சேல் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா போய் செக் பண்ணி பார்த்துருவோமா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பையிங் ஃபேக்ஸில் சொல்கிற மாதிரி கார்டுகளோட வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டுகளில் வந்து நிறைய சேல் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், உள்ளே வந்தாலே ஒரு மனுஷனுக்கு வாங்கணும்னு தோணுமா தோணாதா? 64% ஆஃபர், 46% ஆஃபர், 62% ஆஃபர், 60% ஆஃபர், அப்படி இப்படின்னு போட்டு சேல்லாம் போட்டிருக்காங்க. இதில் சும்மா நம்ம ஏதாவது இருக்கிறதுலே பயங்கரமாக இருக்கிற ஒரு சேல் கிளிக் பண்ணுவோம். இந்த 64% அமுக்குவோமா? ஓகே, 64% அமுக்குவோம். ஏர் ஃப்ரையர் இது வந்து 64% கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டா? இதோட விலை என்ன? 4589. எனிவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கார்டுகளில் இருக்கிறத விட அங்கே ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து 20% கம்மியாக இருக்குது. ஜியோ மார்ட்லையும் கம்மியாக இருக்குது. அமேசானில் இதை விட 6% கம்மியாக இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னா இங்கே வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? அப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டலில் போய் வாங்கிக்கலாம்ல. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கனாலும், இப்போ வந்து நம்ம இங்கே ஏர் ஃப்ரையர் ஒன்று பார்த்துருக்கோம், கீழே போவோம், வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கும்ல. அடுத்து மடிச்ச கொடைக்கிட்ட போகலாம். இப்போ இங்கே வாங்கலேன், இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வந்தாங்கனாலே அகைன் சேல் நிறைய சேல் இருக்குது. சேல் இஸ் லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணுவோம், என்ன சேல் லைவாக இருக்குன்னு பார்ப்போம். செலிப்ரேட்டிங் த ஃபெஸ்டிவ் சீசன், தீபாவளி வந்துருச்சுன்னா எல்லாரும் செலவு பண்ணுவாங்கன்னு தெரியும். இங்கே பாருங்க, 34% ஆஃபருக்கு ஒரு ஃபோன் இருக்குது, போக்கோ. இதை கிளிக் பண்ணியாச்சா? உள்ளே வந்தோன்னா இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க, சேம் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் அட் 8099 இன் ஃப்ளிப்கார்ட். என்னப்பா, இதே ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இருக்கேன், 8500 இருக்குது. எப்படி பாருங்களேன், இந்த மாதிரிலாம் ஒரு மேட்டர் இருக்குது. இதுவே மடிச்ச கூட தான். இதில் கிளிக் பண்ணுவோம். ஓஹோ, செல்லர் மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே இதுதான், செல்லர் வந்து இங்கே BTPLDன்னு யாரோ இருக்காங்க. இங்கே கீழே வந்து பாருங்க, செல்லர் வந்து வேற. பட் ஓவரால் நம்மளுக்கு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வெப்சைட்டில், ஓகேவா, அதே வெப்சைட்டு தான், ஆனால் நிறைய பேர் செல் பண்ண போகிறாங்க அதே இடத்துல. அப்போ எந்த ஆஃபர் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்கள் இதே யூஸ் பண்ணி பார்க்க முடியுது. அதுக்குள்ளேயே வேறு கம்பேரிசன் பண்ணி எந்த விலை கம்மியாக இருக்குதுன்னு எடுத்து காமிச்சிடுறாங்க. அடுத்து நம்ம வந்து துணி வாங்குற கடைக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துணி வாங்குற கடைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சேல் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமே. உள்ளே வந்தோடனே என்ன போட்டிருக்காங்க, 2 நாளில் எண்ட் ஆக போகுது. இப்படிலாம் ஃபோமோ கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு உள்ளே வந்த உடனே வந்து நம்மளுக்கு ஐயோ 2 நாளில் முடிய போகுதா, அது எவ்வளோ ஆஃபர் பாருங்க, 50 to 90%. நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறப்ப கூட ஒரு ரியாலிட்டியாக சொல்லணும்னு சொல்லிட்டு 80% சொன்னேன். இங்கே ரன்பீர் கபூர் கிட்ட பாருங்க 90%. எப்படிங்க ஒருத்தர் 90% ஆஃபருக்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்று அவன் வந்து எப்படி ஒரு கம்பெனி நடத்த முடியும்? எல்லாருமே கடையை தான் சத்திட்டு போகணும். சரி, எனிவே நம்ம கிளிக் பண்ணுவோம். 50 to 90% கிட்டே கிளிக் பண்ணுவோம். எதையாவது நமக்கு போமா, இந்தியன் டீம் ஜெர்சி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நைக்கா ஃபேஷனில் வந்து இது 300 ரூபாய்க்கு இருக்குதுடா,
இங்கே என்ன போட்டிருக்காங்க, இது 1000 ரூபாய் 45% ஆஃபர் 549க்கு கொடுக்குறோங்கிறாங்க. பட் மேலே முதல்ல என்ன காமிச்சிருச்சு, இதுவே வந்து நைக்கால 300 ரூபாய்க்கு இருக்குது. ஆமா இருக்குது, 45% சீப்பராக இருக்குது. இவனே 45% ஆஃபர் கொடுக்குறான். ஆனால் அதுல இருந்து இன்னும் 45% கம்மியாக வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதுலயே நம்ம ரெக்கார்டு எடுத்து பார்ப்போமே. இப்போ இவனோடதுலயே வந்து மிந்த்ராலேயே நம்ம ரெக்கார்டு எடுத்து இந்த ப்ராடக்ட் ஓகே சரி ஃபைன், இல்லப்பா எனக்கு வந்து இது நைக்கா ஃபேஷன்ல இருந்தாலும் நான் வந்து மிந்த்ராவை தான் நம்புவேன், அதில் தான் வாங்குவேன்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம சைடில் வந்து இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். 6 மாதம் ஹிஸ்ட்ரி போடுவோம். பேசிக்காக இது எவ்வளோ விலைக்கு இருந்திருக்குது, வருஷம் ஃபுல்லாக 999 தான் இருக்குது. ஓகேவா, 1000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. கரெக்டாக செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறப்ப பாருங்க, ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ரூபாய்க்கு கீழே கொண்டு போயிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் இது 300 ரூபாய் இருக்குது. கரெக்டாக 300 ரூபாய் அப்படியே போட்டு சேல் அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, சேல் அப்போ கம்மியாக கொடுக்கணும்ல. இவங்க சொல்கிறாங்களே இருக்கிறதுலே பெரிய சேலுங்கிறாங்கல்ல, பட் சேல் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன், அதை 550 ஆக்கிடுறாங்க. ப்ராடக்ட் வந்து 250 தான். ஓகேவா, ஒரு மாசமா 250க்கு இருக்குது. சேல் இருக்கிறப்ப விலையை ஏற்றி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இதுலயே நீங்க கீழே வந்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்காங்க, 29% லோவர் தேன் ஆவரேஜ் ப்ரைஸ். ஆவரேஜா மேலே தான் இருந்திருக்குது. பட் கீழே வந்து பார்த்தோன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து 250க்கு நீங்கள் இதை வாங்க முடியும். ஆனால் இதே வெப்சைட்டில் இப்போ இதை வந்து ஏற்றி வச்சு விற்கிறாங்க. அந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வாங்கவா வேணாமா அப்படின்னு. இது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இண்டிபெண்டாக மாறுது. இப்போ இதில் நீங்கள் வந்து அலர்ட்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு மறுபடியும் இது எவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸ்னா 249, எனக்கு 249 வர்றப்போ தான் எனக்கு வந்து மறுபடியும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸும் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அலர்ட் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மெயிலுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ கம்மியாக வரப்போ ஆட்டோமேட்டிக்காக பைஹட்கேலேருந்து மெயில் வந்துடும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ரியல்மியோட பட்ஸ் உள்ளுக்குள்ளே வந்தோன்னா இங்கே பாருங்க, இந்த பேங்க் ஆஃபர்லாம் வந்து தனி கதைங்க. இப்போல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறதே வந்து இந்த ஹேங் ஓவர் படத்தில் வந்து அந்த ஃபுல்லாக மேக்ஸ் நம்பர்ஸ்லாம் பறந்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு அட்வைஸுங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு, இஎம்ஐ ட்ராப்குள்ளே போய் மட்டும் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. இது ஜென்யூனாக நான் சொல்கிறேன். நிறைய பசங்க வந்து நானே பார்க்க முடியுது, ஒரு ஐஃபோன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நான் நிறைய பேர் நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையே வேணும்னு ஆசைப்பட்டு இஎம்ஐயில் ஐஃபோன் வாங்கிட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு இஎம்ஐ பே பண்ண முடியாமல் அந்த ஃபோனை விற்க போய் லைஃப்பில் பேசிக்கான தேவைகள் வந்து நம்ம சார்ட் பண்ணதுக்கப்புறம் லக்ஸுரி பக்கம் போனால் பரவாயில்ல. ஐஃபோன் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வாங்குவீங்கன்னா சந்தோஷமாக வாங்குங்க, வேணாம்னா சொல்ல. ஐஃபோன் இல்லை, என்ன எனி ப்ராடக்ட். எனிவே கமிங் பேக் டு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல்மி பட்ஸ் பாருங்களேன், 30% ஆஃபர் அப்படின்னு போட்டு என்ன சொல்றாங்க, 1400க்கு தரோம், 2000 ருபீஸ் ப்ராடக்ட்ங்கிறாங்க. ஆனால் மேலே பாருங்க, ஃப்ளிப்கார்ட்ல இதை விட கம்மியாக இருக்குது, மீஷோவில் கம்மியாக இருக்குது, மீஷோலலாம் கம்மியாக இருக்குது, அமேசானில் கம்மியாக இருக்குது. இதில் இப்போ நம்ம ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அழுத்தி பார்ப்போமா, இங்கே பாருங்களேன், விலை வந்து 1400க்கு இருந்ததை இறக்கி கரெக்டாக சேலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1000 ஆக்கி மறுபடியும் சேல் அப்போ 1400 ஆக்கியிருக்காங்க. அப்போ நியாயமா இது சேல் நடக்கிறதுக்கு முன்னாடி காசு கம்மியாக இருந்திருக்குது. கரெக்டா பாருங்க, இந்த மாதிரிலாம் கோக்மாக் நடக்குது இதில். இப்போ இங்கே பாருங்க, ஒரு டிசிஎல் டிவி ஓகேவா, 63% ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 63% ஆஃபர்னா நம்மளுக்கு உடனே என்ன தோணும், சூப்பர்ப்பா வாங்கிடலான்னு உடனே தோணும்ல. ஆனால் இங்கே பாருங்களேன், அதுவும் எங்க 1,20,000 ரூபாய், இது வந்து உங்களுக்கு 43,000 ரூபாய் கிடைக்குதுங்கிறப்ப யாரும் பெருசாக யோசிக்க மாட்டோம், வாங்கிடலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் மேலே பாருங்க, ஃப்ளிப்கார்ட் என்ன போட்டு கொடுக்குறான். ஸோ இது வந்து இன்னும் ஃப்ளிப்கார்ட்டில் 5% சீப்பராக இருக்குது அமேசானை விட. அதுனா ஷாப்ஸியா இன்னொரு கடையிலையும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்குள்ளே கம்மியாக தான் இருக்குது இது, ஆனால் இதை விட மற்ற இடத்துல கம்மியாக இருக்குன்னு தெரியுது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லுக்கலைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, விச் மீன்ஸ் இதே ப்ராடக்ட் வந்து மற்ற இடத்துல இருக்குது, நல்லா இதே மாதிரி ப்ராடக்ட் மற்ற வெப்சைட்ல எவ்வளோ இருக்குன்னு, இது டிட்டோவா இல்லைனாலும் இதே மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னால் இதில் போட்டு பாருங்களேன், இதில் வந்து 55 இன்ச் இங்கே இருக்குது, 75 இன்ச் டேட்டா வந்து இங்கே கொடுத்துட்றாங்க பாருங்க. அப்புறம் வந்து 65 இன்ச், இது 55, இது 65. ஸோ 65 வந்து வெறுமனே ஒரு 7,000 ரூபாய் அதிகமாக போச்சுன்னா எப்படி இருக்குது, அந்த டேட்டாலாம் வந்து லுக்கலைக்கில் வந்துருது. இப்போ இந்த பேண்ட் பாருங்களேன், ஹெச்ஆர்எக்ஸ் ரித்திக் ரோஷனோட கம்பெனி, இதில் வந்து 58% ஆஃபர், ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ்லேருந்து நான் 800 ருபீஸ்க்கு தரேன்டான்னு தோணுது, நல்ல டீல்னு தோணும். பட் இங்கே பாருங்களேன் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, இது சும்மா இருக்கிற நாளில் வந்து வெறும் 500 ரூபாய் தான். இப்போ தான் இவன் விலையை ஏற்றி எவ்வளோ விற்கிறான், 800 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம அலர்ட் ஆகிடணும். ரெண்டாவது, இதே மாதிரி ப்ராடக்ட் மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த லுக்கலைக் அமுக்கணும்னா சைடில் வந்துருது பாருங்க, சிமிலர் பேண்ட்ஸ் ஓகேவா, மற்றதுலலாம் எப்படி இருக்குது, எவ்வளோ கம்மியாக இங்கே பாருங்க, இது 500க்கு அவைலபிளாக இருக்குது. ஆடிடாஸில் வந்து 3000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இந்த லுக்கலைக் ஆப்ஷனில். இப்போ இதே வந்து நம்ம ஆட் பண்ணுவோமே, ஒரு மீடியம் என் சைஸு, ஆட் டு பேக், அப்புறம் பேக்குக்கு போனோம்னா அப்ளை கூப்பன் ஆப்ஷன் அதுவே காமிக்குது பாருங்க. ஸோ ஆட்டோ கூப்பன்ஸ் ஃபைண்ட் த பெஸ்ட் டீல் ஃபார் யூ. உங்களுக்கு என்னென்ன கூப்பன் வேணுமோ இதுவே அப்ளை பண்ணிவிட்டு கூப்பன் அப்ளை கொடுத்துட்டோன்னா அதுவே அப்ளை பண்ணிவிடும்.
இங்கே பாருங்க, இதில் அது வந்து சர்ச் பண்ணுது என்னென்ன கூப்பன் இருக்குன்னு. சர்ச் பண்ணிவிட்டு முதல்ல 0 இருந்துச்சு, அப்புறம் வந்து ₹200 ஒரு கூப்பன் கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ இதுலேயுமே நம்ம ₹200 இன்னும் விலையை கட் பண்ண முடியும். இப்போ இதுவே அப்ளை பண்ணி முடிச்சிருச்சு. அப்ளை பண்ணியாச்சு, டன். அண்ட் இப்போ இந்த ஏசூஸ் விவோ 14 S14 எவ்வளோ 12% ஆஃபரில் இருக்குல்ல, இதோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பாருங்களேன். இப்போ வந்து இது எவ்வளோக்கு வித்துட்ருக்காங்க? 57க்கு 12% ஆஃபர், பெரிய ஆஃபர்னு யோசிப்போம். பட் நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா, இதே வருஷம் ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி இது 34,000க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்க? 58,000. சேல்னு போட்டிருந்தாலும் இதிலேருந்து ஆல்மோஸ்ட் 10-15,000 ரூபீஸ் கம்மியாகவே வந்து இது அவைலபிளாக இதே வெப்சைட்டில் இருந்திருக்குதுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக இன்றைக்கி ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. இந்த ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதுங்கிறது ஒரு காலத்தில் நம்ம ஒரு கடைக்கு போவோம், பேரம் பேசுவோம், வாங்கிட்டு வந்துடுவோம், நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கிறப்போ ஷாப்பிங் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஆனால் அதை மீறி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இது ஒரு டெய்லி ஹேபிட்டாக மாற்றிட்டாங்க. டெய்லி எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போடுறதுங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸாகவே மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு டேப் வேணும். எவ்வளோ தான் செலவு பண்ணுறோம் ஆன்லைனில் என்னைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் இதில் ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பெண்ட் லென்ஸ் இருக்குல்ல, ஸ்பெண்ட் லென்ஸில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்பெண்ட் லென்ஸை நீங்கள் அமுக்குனீங்கன்னா, லாகின் பண்ணிட்டீங்கன்னா, அவன் வந்து உங்களோட மொத்த ஆர்டரையும் ஸ்டடி பண்ணுவான். ஸ்டடி பண்ணிவிட்டு இது வரைக்கும் அந்த வெப்சைட்டில் எவ்வளவு 1000 செலவு பண்ணிருக்கீங்கன்னு பார்க்குற ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை பார்க்குறப்போ தான் ஆஹா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தோண ஆரம்பிக்குது. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன். அண்ட் அப்படியே ஷாப் பண்ணுறப்பமும் அதை வந்து சென்சிபிளாக கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள், ஷாப் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பைஹட்கேவை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி நம்மளோட சேனல் ஜானர்லேருந்து இது கொஞ்சம் அவே தான். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வேறு எதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். Until then, bye Madan Gauri signing off here. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. Love you all, take care, bye. Cheers MGs.